சபீர் அவர்கள், நம்முடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களை, நம்முடைய அழைப்பை ஏற்றி நிகழ்வுகளை பங்கேற்று நமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஒரு மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களை, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் ஜனாப் நவாஸ் கனி அவர்களை, எஸ்டிபிஐ பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கரீம் அவர்களை, இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய பஷீர் அகமது அவர்களை, இந்திய தௌஹீத் ஜமாத்தின் மாநில துணைத் தலைவர் ஜனாப் முகமது முனீர் அவர்களை, மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் அவர்களை, மௌலவி கே இலியாஸ் ரியாசி அவர்களை, சமுதாய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜனாப் ஏ.கே. முகமது அனீஃபா அவர்களை, ஜனாப் வல்லம் பஷீர் அவர்களை, மௌலவி குருவர் ரஹ்மான் பாகனி அவர்களை, ஜனாப் சேகூர் முகமது அலி அவர்களை, ஜனாப் நபீல் அகமது அவர்களை, கலைக்குயில் இப்ராஹிம் அவர்களை, தம்பி வழக்கறிஞர் இம்ரான் ஆரூர் அவர்களை, ஊடகவியலாளர் நண்பர் முக்தார் அகமது அவர்களை, வழக்கறிஞர் ஆர்.எஸ். பர்வேஸ் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜனாப் லீ ஷானவாஸ் கான் அவர்களை, ஜனாப் ஃபைசல் அகமது அவர்களை, டாக்டர் கனாசீர் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள், ஆண்டுதோறும் என்னோடு 5 நாட்கள் நோம்பிருந்து வருகிற இயக்கத்தின் முன்னோடிகள் இளம் செய்தியா, தங்கத்தமிழன், எழில்நிலையன், மகிழ்வரசு, தமிழேந்தி, தயா நெப்போலியன், வேளச்சேரி இளையா, தங்க தாமரைவண்ணன், முத்தமிழ் பாண்டியன், கவிஞர் வெள்ளியவன், லைவ் கார்த்திக், வேளச்சேரி மோனீஸ்வரன், வேளச்சேரி ராஜேஷ் ஆகிய தோழர்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று ஒருங்கிணைத்திருக்கிற ஈரோடு எஸ்எம் தாதிக், மீனம்பூர் அப்ரார் உசேன், பின்னத்தூர் அயூப், வேலூர் ஜாபீர், கீழக்கரை இஸ்மாயில், தென்காசி ஆஷிக் உசேன், எஸ் முகமது ஷாகிர், வாணியம்பாடி ஹபீஸ், கிருஷ்ணகிரி பாபு, பூவை யாசின், குலாம் முன்னாகான், கொளத்தூர் ராஜா, சிறுத்தை சாகிர், நாயகர் ஹசன், மாங்காடு ஜாகிர், டிவி சலாம், வீரஸ் இப்ராம், நஞ்சை ராஜா, அரக்கோணம் பாபுதீன், ராம் பாஷா, பல்லாரம் நிசார் ஆகியவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஆகிய இயக்கங்களின் முன்னணி பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற உயிரான விடுதலை சிறுத்தைகளை, தோழமை இயக்கங்களின் தலைவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விவரங்கள்தான் பொறுத்து விட வேண்டுகிறேன். தொழுகைக்கான நேரம் நோன்பு தொடர்பதற்கு முன்பே இந்த உரை நிகழ்வுகளை எல்லாம் முடித்துவிட வேண்டும் என்று முயற்சித்தோம்.
தொழுகைக்கு இடையூறு இல்லாமல் இருந்திட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இப்போது நாம் நோன்பு தொடர்ந்த பிறகுதான் பேசும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நெடுநேரம் நாம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அண்ணன் ரஷீதர்கள் அவர்கள் திருமாவளவன் இந்திய இறையாண்மை காவலர் என்று ஒரு அடைமொழியை தந்து அல்லது பட்டத்தை வழங்கி என்னை பாராட்டி சிறப்பித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை குறிப்பாக்குகிறேன். ஏன் இந்த அடைமொழி என்பதற்கு அவர் சொன்ன விளக்கம், தேர்தல் அரசியலில் கொள்கை பிடிப்போடு இன்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லாமல் இந்திய அளவில் அரசியல் நாகரிகத்தை பாதுகாத்து வருகிறார் திருமாவளவன். ஒரு அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல், தள்ளாடும் நிலையை ஏற்படுத்தாமல், தடுமாறும் சூழலை ஏற்படுத்தாமல் ஒரு நிலைத்தன்மையை கட்டி காப்பாற்றக்கூடிய வகையில் அவருடைய அணுகுமுறைகளும் முடிவுகளும் அமைந்திருக்கின்றன. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் பதவியை மட்டும் குறிவைக்காமல் அதிகாரம் என்கிற வேட்கையோடு தெரியாமல் நல்ல நோக்கத்திற்காக தேசத்தின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் களத்தில் துணிந்து முடிவெடுப்பது பாராட்டுதலுக்குரியது என்று அவருக்குரிய பாணியில் சுருக்கமாக எடுத்துச் சொன்னார். இந்த இயக்கத்தை என்னையும் இந்த கோணத்திலே புரிந்து கொண்டு, சரியாக புரிந்து கொண்டு இந்த பாராட்டை அவர் வழங்கியிருப்பது தனிப்பட்ட முறையிலே அவருடைய பாராட்டிற்காக கூட ஜனநாயக சக்திகளின் பாராட்டாகவே நான் இதை எடுத்துக் கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். இஸ்லாமிய சமுதாயத்தின் பாராட்டாகவே இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, குழப்பம் ஏற்படாத நிலை, தடுமாற்றம் ஏற்படாத நிலை, ஊசலாட்டம் ஏற்படாத நிலை நிலவுகிறது என்று சொன்னால் அதற்கு நாம் எடுத்த முடிவு மிக மிக முக்கியமான காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்றைக்கு ஸ்டேபிளாக இருக்கிறது, ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கிறது. அதற்கு காரணம் திருமாவளவன் என்று அவருக்கு இங்கே குறிப்பிட்டார். அவருக்குரிய பாணி, பாராட்டினால் அவருக்குரிய பாணி. இந்த பாராட்டை நான் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்கிறேன் என்பது ஒரு புறம் இருந்தாலும், தமிழ்நாடு அரசியலில் ஒரு நிலைத்தன்மையை பாதுகாத்திருக்கிறோம் என்பதை நாம் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன். அதற்காக மீண்டும் ஒரு முறை அண்ணன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறிப்பாக்குகிறேன். ஏனென்றால் எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தன. சொல்லப்போனால் கடந்த 2 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே குறிவைத்து சமூக ஊடகங்களில் விவாதங்கள் நடைபெற்றன, காய்கள் நகர்த்தப்பட்டன, தாக்குதல்கள் கொடுக்கப்பட்டன.
தேவையில்லாத விமர்சனங்கள் செய்யப்பட்டன, ஆத்திரம் ஊட்டப்பட்டன. எல்லாம் எதற்காக என்றால் திமுக தலைமையிலான அரசாங்க முற்போக்கு கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை அதற்கு இணங்கி நாம் ஆத்திரப்பட்டு உணர்ச்சி செய்யப்பட்டு ஒரு முடிவை, தவறான முடிவை எடுக்க நேர்ந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அதை தடுத்தது நம்முடைய உறுதிப்பாடான நிலைப்பாடுதான். அதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இது இஃப்தார் நோன்பு 22வது வருடம். ஒரு நாள் என்று தொடங்கி 2 நாள் 3 நாள் என்று விரிவடைந்து கடந்த பல ஆண்டுகளாக 5 நாள் என நீடிக்கிற இந்த நோக்கிற்கும் நிகழ்வு என்னுடைய பார்வையில், என்னுடைய புரிதலில் சகோதரத்துவத்தின் அடையாளமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களுக்கு 5 கடமைகள் உண்டு. நோக்கிருந்த புனிதமான கடமைகள் உண்டு. இறைவனின் கட்டளைகள் உண்டு. மார்க்கத்தின் மீது கொண்டிருக்கிற பிடிப்பின் அடையாளங்கள் உண்டு. ஆனால் என்னுடைய புரிதல், விடுதலை சிறுத்தை கட்சியிலே இருக்கிற இஸ்லாமியர்களோடு நான் சகோதரத்துவத்தோடு இருக்கிறேன், அவர்களோடு இணக்கமாக இருக்கிறேன் என்பதை உணர்த்த தொடங்கி இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அனைவரும் நாம் இணக்கத்தோடு இருக்கிறேன், இந்த இயக்கம் இணக்கத்தோடு இருக்கிறது, சகோதரத்துவத்தோடு இணக்கமாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்துவதாக வெளிவடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் உணவாக்கோடு ஒரு நாள், ஆர்க்க அறிஞர்களோடு ஒரு நாள், பத்திரிகையாளர்களோடு ஒரு நாள், அரசியல் அமைப்புகளின் சமுதாய அமைப்புகளின் தலைவர்களோடு ஒரு நாள் என்று சக உணவிலே அவர்களோடு பங்கேற்பது, ஒவ்வொரு தோழரின் இல்லத்தில் போய் இஃப்தார் நோன்பில் பங்கேற்பது, நோன்பு தரப்பிலே இறுதியாக சமுதாய மக்களை ஒருங்கிணைப்பதற்காக பாடாற்றிக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணன் ஜவாஹர்லா போன்ற தலைவர்களை அழைத்து அவர்களுக்கு இஃப்தார் விருந்து வழங்கி அவர்களோடு நாங்கள் சில மணி நேரம் இருந்து எங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்கிறோம், நட்பை மேம்படுத்திக் கொள்கிறோம், சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்திக் கொள்கிறோம், சகோதரத்துவத்தை செழுமைப்படுத்திக் கொள்கிறோம் என்கிற அளவிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஈரானின் உச்ச அதிபர் காமினி அவர்களை அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலிய ஏகாதிபத்தியமும் கூட்டு சதி செய்து படுகொலை செய்திருக்கிறது. அந்த குடும்பத்தை வேரோடு அழித்திருக்கிறது. இன்னொரு நாட்டில் உலக விவகாரங்களில் தலையீடு செய்வது எந்த வகையிலே நியாயம் என்று விளக்கவில்லை. இதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய நாடுகள் வேடிக்கை பார்க்கின்றன. எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நாடுகள் அமைதி காத்து கிடக்கின்றன. ஈரான் மக்கள் ஒன்றுகூடி காமினி கொல்லப்பட்ட பிறகு அந்த தேசத்தின் உச்ச தலைவர் அவருடைய குடும்பத்திலேயே ஒருவரை அவருடைய மகனையே தேர்வு செய்திருக்கிறார்கள். ட்ரம்ப் அமெரிக்காவில் இருந்து சொல்கிறார், நீங்கள் தேர்வு செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நான் தான் தேர்வு செய்வேன். இது எவ்வளவு பெரிய தாராயுசம், எவ்வளவு பெரிய ரவுடித்தனம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு எவ்வளவு பெரிய ஆணவம் இருக்கிறது, அகந்தை இருக்கிறது. உலக நாடுகள் அனைத்து கைவேற்றி வேடிக்கை பார்க்கிறது. இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது, நீ ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கினால் உனக்கு தண்டனை 50% வரி விதிப்பு
தருகிறேன், 30 நாள் உங்களுக்கு அவகாசம். ரஷ்யாவிடம் நீங்கள் எண்ணெய் வாங்கி கொள்ளலாம், 30 நாள் மட்டுமல்ல. இந்தியாவுடைய அனைத்து கொள்கை முடிவுகளையும் டொனால்டு ட்ரம்ப் எடுக்கிறார் என்று சொன்னால் நமக்கு பிரதமர் மோடி எதற்கு இந்த கேள்வி எழுகிறது? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான யுத்தத்தை நான் தான் இருக்கிறேன் என்று டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறார். இதுவே நமக்கு தலைமுடிவு, இதுவே நமக்கு வெற்றி கேடு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் தண்டனை விதிப்போம் என்று சொல்கிறார். இது மிகப்பெரிய தலைமுடிவு. இன்றைக்கு 30 நாட்கள் உனக்கு நான் அனுமதி தருகிறேன். இந்தியா எந்த நாட்களை எண்ணெய் வாங்க வேண்டும், எந்த நாட்களை பொருளை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு இந்தியாவுக்கு இறையாண்மை உண்டா இல்லையா என்று கேள்வி எழுகிறது. இதுதான் இறையாண்மை. இந்த இறையாண்மையை கைவிடுகிறார் அமெரிக்க அதிபர். நம்முடைய பிரதமர் அமைதி காத்து வாய்மூடி மௌனிக்கு கிடக்கிறார். உள்ளபடியே நாம் இந்திய குடிமகன் என்று சொல்வதற்கு ஒவ்வொருவரும் வெற்றி தலைமைய வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு திராவிட ஒரு அரசாக நம்முடைய இந்திய அரசு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே என்னென்ன நெருக்கடிகளை தர முடியுமோ அவர் நெருக்கடிகளை வருகிறார்கள். ஒரு மாநில அரசுக்கான சுதந்திரத்தை தர வருகிறார்கள். நிதி ஒதுக்கீடு செய்ய தயங்குகிறார்கள், தவிர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கும்பல் பீகாரில் என்ன செய்திருக்கிறது பாருங்க. கூட்டணி வைத்து ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு கடைசியில் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த நிதிஷ்குமாரை ராஜினாமா செய்ய வைத்து அவரை டெல்லிக்கு செல்லுங்கள் என்று ராஜ்யசபா உறுப்பினராக்கிவிட்டு பாரதிய ஜனதா இன்றைக்கு பீகாரில் முதலமைச்சர் பொறுப்பிலே அந்த பீடத்திலே அமர்ந்த நிலைமை உருவாகிறது. எவ்வளவு நம்பிக்கை செயல் இது, எவ்வளவு நம்பிக்கை துரோக செயல் இது. தமிழ்நாட்டுக்கு வராது என்று சொல்வதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை அதிமுகவுக்கு வாக்களித்து அதிமுக ஆட்சியை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் அந்த நாற்காலியை அவரால் தொடர்ந்து அமர்ந்திருக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. எடப்பாடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் என்ற கதி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இதைத்தான் 2 வருடங்களாக நான் தலையில் அடித்துக் கொண்டு சொன்னேன். ஆனால் எடப்பாடி அவர்களே எச்சரிக்கையாக இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் கட்டி காப்பாற்றிய திராவிட இயக்கமான அதிமுகவை கரையை விட்டு விடாதீர்கள், காப்பாற்றுங்கள். நீங்கள் தனித்து நின்றாலேயே அதிமுகவை மாற்ற வேண்டியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். ஜெயலலிதா இல்லாமலேயே நீங்கள் 65 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு அந்த வாக்கு வங்கி உங்களுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. பாஜகவோடு சேர வேண்டாம் என்று எவ்வளவு சொன்னேன். ஆனால் இதுக்கு என்ன நிலை? இதையெல்லாம் முன்னுணர்ந்த ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த முன்னுணர்ந்த அடிப்படையில் தான் திமுகவுடன் இன்றைக்கு நாம் கை போட்டுகின்றோம். அந்த கூட்டணியை உருவாக்கியது நமக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வது நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. நமக்கு என்ன லாபம் என்ற கணக்கு முக்கியமில்லை. நம்முடைய மாநிலத்திற்கு எது பாதுகாப்பு, நாம் பேசுகிற சமூக நீதி அரசியலுக்கு எது பாதுகாப்பு, வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கு எது உகந்தது, எது சரி, இந்த அடிப்படையில் சிந்தித்து சேர்ந்து ஒரு பேரியக்கமாக இருந்தால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் இஸ்லாமிய உள்ளிட்ட சிறுபான்மை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பது அக்கறை கொண்ட ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் விளங்குகிறது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், என்றைக்கும் சொல்லுவேன், இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு கேடை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அனைத்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரண் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வலதுசாரிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. ஒருபோதும்
ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதை உறுதிப்படுத்தி காட்டுவோம். அவர்களுக்கு விரட்டி அளிப்போம் என்பதை சொல்லி அனைவருக்கு இனிய ரமணான் வாழ்த்துக்களை கூறி நம்மை அழைத்து வருகின்ற அண்ணன் ஜவாஹர்லா உள்ளிட்ட அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.